விஷயமா பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க? என்ன பஞ்சாயத்துன்னு தெரியாமே வந்து உட்காந்துருக்கீங்க. கேட்டால் தலைவர்னு சொல்லிக்கிறீங்க. என் வீட்டு பஞ்சாயத்தே தீர்க்க மாட்டாமல் நான் இருக்கேன். ஊருக்காரங்க கூட்டாங்கன்னு நான் வந்து உட்காந்துருக்கேன். நீ வேற. எப்பா யாருப்பா இப்போ பிராது கொடுத்தது? இந்த ஊர்ல யாரு பிராது கொடுப்பா? லம்பாடி தான். லம்பாடி, உன் பிரச்சனை என்னம்மா? அந்த பிரச்சனை இருக்கட்டும். இப்ப எதுக்கு என்ன லம்பாடின்னு கூப்பிட்ட? நீங்க தான் இருக்கியா? ஐயோ எப்படிங்க வந்தோம்? அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாளா? ஊரே உன்னை லம்பாடி லம்பாடி தானம்மா கூப்பிட்றாங்க. அப்படி என்னம்மா உன் பேர்? அழகான பேர் சொன்னா தானம்மா தெரியும். யார் சொன்னா? எங்க ஆத்தா அப்ப வச்ச அழகான பேர் இருக்கு, குணசுந்தரி. நொண்டிக்கு பேரு நடராசனா. ஏய் சும்மா இருடா. இதுக்கு வேற பஞ்சாயத்து வச்சிட போறா. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. இவளுக்கும் தெரிஞ்சு போச்சா? கோழியா களவாண்டீங்க? உங்க எல்லாரையும் மாமா கிட்ட சொல்றேன். வா வா. வேணாம் வேணாம். பிச்சு விடுவோம் பிச்சு. முழிக்கிறத பாரு. எம்மா குணசுந்தரி, உன்னை அப்படியே கூப்பிடுறம்மா. உன் பிரச்சனை தான் என்ன சொல்லுமா? கோயிலுக்கு 2 கோழி, குழம்பு வைக்க 2 கோழி, குடும்பம் பெருக்க 2 கோழி, மொத்தம் 6 கோழி வளர்த்தேன். கூண்டோட தூக்கிட்டு போயிட்டானுங்க. தூக்கிட்டு போனது யாருமா? இந்த நிக்கானுங்களே, இந்த இடவட்ட வசங்க. அதுக்கு சாட்சி யாரு? உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே இந்த மொன்னக்கிழவன் தான் சாட்சி. என்னப்பா பாத்தியா இல்லையா? என்னப்பா நான் கேட்கறேன்ல, பதில் சொல்லுப்பா. ஆமாங்கய்யா, நான் பார்த்தேன். என் பேரனா அவன் கூட்டாளிகள் தான் அந்த பக்கம் போனாங்க. அங்கிட்ட அவங்க போனாங்க. சரி, திருடு பாத்தியா? தாத்தானே அவனை வெட்ட வச்சுமா விளக்கு. அதனாலதான் சோறே இல்லாத வீதி வீதியா சுத்திட்டு இருக்கான். ஏப்பா நீயே எடுத்து கொடுத்துருவோளுக்கு. இதுதானே எனக்கு சந்தர்ப்பம். நீ ரொம்ப நல்லவன்டா. ஆமாங்கய்யா, நான் 2 கண்ணால பார்த்தேன். என் பேரன் தான் தூக்கிட்டு போனான். மத்தவங்க எல்லாம் 4 கண்ணாலையா பாக்குறாங்க. தூக்கி போனும். ஊழையா, நீ கோழி களவாண்டது உங்க தாத்தினே சாட்சி சொல்ற. அப்படி அதுக்கு நீ என்ன சொல்ல போற? ஐயா, கோழி தூக்குனது உண்மைதான். என் தாத்தா பார்த்தது உண்மைதான். ஆனா எதுக்காக தூக்கணும் கேளுங்க. அதுதானே கேக்குறாங்க. எதுக்குன்னு காரணத்தை சொல்லுப்பா. ஐயா, அந்த வழியா நான் போனேன். கோழி கூண்டு இருந்த இடத்துல சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. கோழி எல்லாம் குளூர்ல நடுங்கிட்டு இருந்துச்சு. வெது வெதுப்பா இருக்கட்டுன்னு கோழி கூண்டோட தூக்கிட்டு போனா வெயிலுக்கு. இது ஒரு குத்தமாயா? பசங்க நல்லதானப்பா செஞ்சிருக்காங்க. என் வீட்டு கோழியை எனக்கு தெரியாம எங்கேயும் தூக்கி வைக்கிறதுக்கு இவனுங்க யாரு? திருட்டு பசங்க. நியாயம் தானப்பா. கோழி களவாண்டதை ஒத்துக்கிட்டு இல்லப்பா. அதான் ஒத்துக்கிட்டாங்களே, திரும்ப திரும்ப அதை ஏன் கட்டிட்டு இருக்கீங்க? சரியாப்பா, கோழி களவாண்டவனுக்கு தீர்ப்பை ஊர் சொல்லும், சமுதாயம் சொல்லும்பா. முடிவெடுக்க தெரியாதவெல்லாம் ஊர் தலைவர். சீக்கிரம் தீர்ப்ப சொல்லிட்டு வாப்பா, சரக்கு போட போவோம். எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பாவே. இதுதானே நமக்கு பொழுதுபோக்கு. கோழி எடுத்தது ஊழையிலே ஒத்துக்கிட்டான்பா. தலைவரே தீர்ப்பு சொல்லிடாதீங்க. தலைவரே தீர்ப்பு சொல்லிடாதீங்க. வந்துட்டான். இவன் என்ன குட்டையை குழப்ப போறானோ? என்னப்பா விஷயம்? ஐயா, கோழி எல்லாம் கூடி கூரை மேல நிக்குது. என்னம்மா குணசுந்தரி, கோழி எல்லாம் காணும் பஞ்சாயத்து எல்லாம் கூட்டின. கோழி உன் வீட்டு கூரை மேல நிக்குதுன்னு உன் புருஷனேவான்னு சொல்றானே. அது நான் வளர்த்த கோழிங்க. அது என்னை விட்டு எங்கேயும் போகாது. அப்படி போடு. வீட்டுக்கு வாயா, கோழிக்கு பதிலா ஒன்னிய குழம்பு வச்சிருக்கேன். ஏப்பா நான் தப்பிச்சேன். சோத்துக்கு வந்து சோதனை நீங்க இனிமே உனக்கு பிரச்சனை இல்லையா? அப்புறம் என்ன, பஞ்சாயத்து தான் முடிஞ்சு வச்சு கிளம்ப வேண்டியதானையா? அது எப்படி பஞ்சாயத்து கூடி போச்சு. திருப்பி ஒன்று சொன்னா தலைவருக்கு மரியாதை. இந்த 4 பேரும் குணசுந்தரி வீட்டில் கோழி களவாண்டது இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதனால இந்த 4 பேரும் காட்டு பிள்ளையார் கோயில் ஆளுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்கப்பா. இதுதான் இந்த நாட்டாமோட தீர்ப்பு. நல்ல தலைவர், நல்ல தீர்ப்பு. எப்படியாவது கோழிக்கு பணத்தை வாங்கிக்கலான்னு பார்த்தா அந்த குடிகார பையன் வந்து கெடுத்து போட்டானே. பிள்ளையாரப்பா, இவனை மன்னிச்சிரு. இவன் ஏன் நம்மள கோத்துறான்? என்னடா மறைக்கிற? நீ செஞ்ச தப்புக்கு நாங்க தானே அனுபவிக்கிறோம். சாமி தானே கும்பிடுறோம். இதுல என்ன தானே? சாமி கும்பிடுறது தப்பு இல்லடா. நீ செஞ்ச தப்புக்காண்டி கும்பிடுறோம் பாரு, அதான் தப்பு. முழிக்கிறான் பாரு, ஆடு முழிக்கிற மாதிரி. ஆடு வச்ச பேதான் அப்படிதான் இருப்பான். ஆமா, உங்க பார்வையில பெரிய ராஜ பார்வை. வாயை மூடு, தேங்காய் எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். தேங்காய் எடுங்கடா. சாமியே, பிள்ளையாரா? பிள்ளையாரா எப்பனோ அண்ணன் தம்பிடா, அதெல்லாம் ஒன்றும் கோச்ச மாட்டார். சாமியே பிள்ளையாரப்பா. போலையா, நீ பஞ்சாயத்துல சொன்ன உண்மையாடா? இல்லடா, நான் கோழியை பிடிக்கணும் தான் போனேன். நான் கோழியை தூக்கின உடனே என்னடா வால் வந்துடா.
ஸ்கூலுக்கு போகாம இங்க நின்றுட்டு இருக்கீங்க? அண்ணே மினி பஸ் வரலண்ணே. ஆமாண்ணே, பரீட்சைக்கு வர டைம் ஆச்சுண்ணே. அப்ப இன்னைக்கு மினி பஸ் ஆயிடுச்சா? சரி நம்ம வண்டியில இருங்க, 10 நிமிஷம் தான். நல்லா பிடிச்சுக்கோங்கடா. சரிண்ணே. சரிண்ணே. இந்த சுற்று வட்டாரத்திலேயே சிலம்பு விளையாட்டில் உங்கள் அப்பாவை என்னையும் மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது. இப்போ நீ வந்துட்ட, வாழ்த்துக்கள். நன்றி மாஸ்டர். ஆறுவரல்காரனா? இந்த ராசி தான் உன்னை இந்த போடு போட வைக்குதா? நல்லா வருவப்பா. ஏய், உச்சி வெயில் தாண்டி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. வாங்க சாப்பிட போலாம். குட்டி அம்மா வந்துட்டேன்டா. அரரரோ அழுகா. ஏண்டி நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றியா இல்லையா? வருஷம் வயிற்ற மட்டும் ரப்பிக்கிற. அழுகாதடா அழுகாதடா. சரி சரி. உன் தங்கச்சி மக என் புருஷன் பின்னாடியே சுத்தி முந்தானை விரிக்க பாக்குறா. நான் என்ன பண்ணேன்? நல்லா இருக்கே, என் மக மேலே பழி சொல்ல பாக்குறியா நீ? பார்த்துட்டாலும் சரிடா அழுவாதடா. இந்தா இந்தா. சரி. எங்க காலத்துல கெட்டினவனை ஏறெடுத்து பார்க்கறதுக்கே 4 வருஷம் ஆகும். ஆமா ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க. என்னன்னு? 6 வருஷத்துல 10 புள்ள பெத்தவன்னு. சரி அதை விடு. நேரத்துக்கு நேரம் சோறு சாப்பிடாம வேலை செஞ்சு முதலாளியை தூக்கி நிப்பாட்டுன்னு நினைக்கிறியா? வாங்குற கூலிக்கு வத்திக்கிற மாதிரியா வேலை பார்க்கணும். ஏக்கா அப்படி உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மேயிற மாட்ட நக்கர மாடு கெடுத்த கதையா சொல்றேன் மாப்ள. நீ மூடு. மூடிட்டோம். இவங்க எங்க இருந்து வந்தாங்க கோமாளி மாதிரி? பெரியமா அக்கா சொன்ன மாதிரி மனசாட்சி பங்கு இல்லாம நடந்துக்கோங்க. மலைக்கு பள்ளிக்கூடம் போய் ஒதுக்காதவங்களாம் மனச்சாட்சியை பத்தி பேசுறான். பள்ளிக்கூடம் போகலனாலும் உங்களை மாதிரி ஆளுங்களை பத்தி நிறைய கத்துக்கிட்டேன். ஒழுங்கா வேலையை பாருங்க. வாடா போலாம். கருத்து சொல்ல வந்துட்டான். சரி வா மாப்ள, அதுக்கிட்ட போய் வாய் கொடுத்துட்டேன்.